சங்கின்னு சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பிரதமர் மோடி ஐயாவை பத்தி பேசியே ஆகணும். வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும். ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் அதிக நாட்கள் பிரதமரா இருந்தவர் இந்தியால நம்ம மோடி ஐயா. அதையும் கடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. 1000 பேர் 1000 விமர்சனம் சொன்னாலும் தமிழ்நாட்டுல சில தற்கொலை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியால ஒரு சின்ன மண்ணை கூட எடுக்க முடியாது அப்படின்னு. உங்களுக்கு இப்பெல்லாம் புரியாது. போக போக புரிஞ்சுக்குவீங்க. இப்ப கூட பாருங்க இந்த கமெண்ட்ல வந்து கதறாங்க பாத்தீங்களா? டெக்னாலஜிடா உனக்கு எல்லாம் போனை கொடுத்தது யாரு? நீ சொந்த காசு கொடுத்து வாங்கினாலும் இதுக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு நாட்டுல எந்த இளவுமே தெரியாது. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் 90s எல்லாம் பிறந்தேன். நீ பாத்துக்கிட்டு இருக்க 2K கிட்ஸா இருந்தாலும் சரி 18ல இருந்தாலும் சரி இப்ப இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இந்த போனை வச்சு எல்லா வேலையுமே முடிச்சு விடலாம். இல்ல அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல விஷயங்கள் பல விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் பஸ் எல்லாம் மோசமா ஓடிக்கிற காலகட்டத்தில் நம்ம நாட்டுல மெட்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பவும் சொல்றேன், எப்பவுமே சொல்லுவேன், நம்ம நாட்டை பொருளாதாரத்துல முன்னோக்கி கொண்டு போகணும். ஒன்னு இழந்தாதான் ஒன்னு கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லா திங்க் பண்ணுங்க. நாங்க எதையுமே இழக்க மாட்டோம், நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், எங்களுக்கு நல்லதான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கிடைக்காது. வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டுல பிஜேபியால ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, கூடிய சீக்கிரம் கண்டிப்பா என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க, எழுதி வேணா வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுல நம்ம தமிழை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மதவாத இயக்கம் அப்படி இப்படின்னு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பிஜேபி எந்த அளவுக்கு தரையில வச்சிருந்தோமோ இப்ப அந்த அளவுக்கு மேல தூக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் எங்க பண்ணிக்கிறாப்ல, நிதி வேணும் யா அப்படின்னு சொல்லி எங்க பண்ணிக்கிறாப்ல, பிரதமர் நரேந்திர மோடி தான் போய் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுறாப்ல, அங்கதான் போய் கேட்கறாப்ல. ஏன்னா அங்கதான் கேட்டு ஆகணும். மத்திய அரசு மாநில அரசுங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய படிச்சு வரதுக்கு ரொம்ப காலகட்டங்கள் நிறைய இருக்கு. போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. 2029 மீண்டும் எலெக்ஷன் வரப்போகுது, மீண்டும் மோடி ஐயா தான் வரப்போறாப்ல அப்படிங்கிறத உத்தரவாதத்துல எழுதி வச்சிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் புரியாது, நமக்கு போக போக தான் புரியும். 24 மணி நேரம் ஒரு மனுஷன் அரசியலை பத்தி நினைச்சுக்கிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்காப்ல அப்படின்னா நம்ம மோடி ஐயா மட்டும்தான். நீங்க என்ன வேணாலும் கழுவி ஊத்திட்டு போங்க, ஐ டோன்ட் கேர். ஏன் அப்படின்னா நம்ம நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த அளவுக்கு வளர்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்கு. இந்தியா அப்படிங்கிற பேரை எங்கெங்கெல்லாம் நினைவுபடுத்துற அளவுக்கு செஞ்சிருக்காப்ல. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து போன் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க பண்ண செஞ்ச நன்றியும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நன்றியும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனா அந்த போன்லயே வச்சு எல்லா விஷயங்களையும் பண்றாங்கல்ல, எல்லாருமே வாங்கி சாப்பிட்டவங்க ஒரு மடக்கு தண்ணி குடிச்சா கூட அந்த தண்ணி குடிச்சவங்கள மறக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க. நீங்க 1000 விமர்சனங்கள் மோடி மேல வச்சாலுமே என்னுடைய வாழ்த்துக்கள் மோடி ஐயாவுக்கு சொல்லியே ஆகணும்.